ஸ்ரீதிபுரவாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஸ்ரீ சாயிநாதன் தரிசனம். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, ஏன் இப்படி இருக்கிறாய்? எதற்கெடுத்தாலும் அழுகையும் புலம்பலும். இந்த சாய் உன்னை கைவிட்டு விடுவேனா? என்ன பிரச்சனை என்றாலும் ஓம் சாய்ராம் என்று என்னை கூப்பிடுகிறாய். ஆனால் ஒரு பக்கம் இந்த சாய் பிரச்சனையை தீர்த்து விடுவாரா என்ற நம்பிக்கை இல்லாமல் சந்தேகப்படுகிறாய். என்னை முழுமையாக நீ நம்பணும். நீயாக உன்னை காயப்படுத்தி கொள்ளக்கூடாது. உனக்குள் இப்போது எல்லாத்தையும் விட்டது போல தானே தோணுது. இது எல்லாம் ஒரு மாயை தான். போராட சக்தி இல்லாதது போல் வலுவிழந்து இருப்பது போன்று நீ இப்போது உணர்ந்து கொண்டிருக்காய். இப்போதுள்ள சூழல் நம்பிக்கை என்ற கண்ணை மறைக்கிறது. நீ தளரக்கூடாது. இதைவிட மோசமான சூழ்நிலை வந்தபோது கூட நீ அசரவே இல்லையே. ஆனால் இப்போது உன்னை சுற்றி நீ அன்பானவர்கள் என நினைக்கும் நபர்கள் யதார்த்தமாக கூறினால் கூட அதை ஏன் பெரிய விஷயமாக எடுத்துக்கொள்கிறாய்? உன் மீது உள்ள உரிமையில் தானே கூறுகிறார்கள். அது உன்னை கஷ்டப்படுத்தினாலும் நீ இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது எதுவும் தவறு இல்லை. யார் கூறுகிறாய்? உன் அன்பானவர்கள் தானே. விட்டு கொடுத்து போவதில் ஒரு நிறைவு நிச்சயமாக கிடைக்கும். அதை நீ கண்டிப்பாக உணர்வாய். உன் சூழ்நிலைகள் கூட உனக்கான நேரம்தான். நிச்சயம் உன்னை எப்போது எப்படியா சிந்திக்க வைக்கிறது. இப்போது என்னென்னமோ எல்லாம் நினைக்க தோணுகிறது. இதில் உன் தவறு எதுவும் இல்லை குழந்தையே. நீ வீணாக மனதை குழப்பாதே. உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது. அதனால் மிகப்பெரிய மாற்றம், நல்ல மாற்றமாக நிகழப்போகிறது. உன்னை யாருமே தனியாக விட்டுவிட மாட்டார்கள். யாரிடமும் எதையும் அதிகம் எதிர்பார்க்காது. எதிர்பார்ப்பு மட்டும் ஏமாற்றம் மட்டும்தான் தரும். உன் அன்பானவர்கள் உன் கையில் விரைவில் வந்து சேர்வார்கள், கிடைப்பார்கள். கவலைப்படக்கூடாது. கூடிய விரைவில் அனைத்தும் சரியாகும். திருப்பம் வரும். உனக்கு திடீரென்று திருப்பம் வரும். இப்போது உன் வாழ்க்கையில் ஒரு மடங்கு கஷ்டப்படுகிறாய் என்றால் உன் எதிர்காலத்தில் 2 மடங்கான சந்தோஷம் உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. அந்த சந்தோஷங்களை நீ அனுபவிக்கப் போகிறாய். உனக்கு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கப் போகிறது. நினைத்த ஒரு வாழ்க்கையை நீ அடையப் போகிறாய். அதற்கு இந்த சாய் உனக்கு துணையாக இருப்பேன். உன்னுடைய உழைப்பிற்கேற்ற பலன் கிடைக்கப் போகுது. கஷ்ட காலத்தையே கழித்த உனக்கு அதற்கான பிரதிபலன் 2 மடங்கான வெற்றியாக கிடைக்கப் போகுது. அனுபவிக்க தயாராக, சந்தோஷமாக இருக்க தயாராக இரு. இனி உனக்கு நிம்மதியான வாழ்வு கிடைக்கப் போகுது. இதுவரை நீ கஷ்டப்பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் நல்லதொரு விடிவு காலம் கிடைக்கப் போகிறது. அதனால்தான் உனக்கு மிகப்பெரிய மாற்றம் நிகழப்போகுது என்று சொன்னேன். அதற்கான பலனை நல்ல முறையில் அனுபவிச்சுக்கோ. கவலைப்படாமல் மகிழ்ச்சியாக இரு. உன் வாழ்க்கையில் அனைத்து வெற்றி மட்டுமே தங்கமே. இந்த பதிவு முழுவதுமாக நீ கேட்டுக்கொண்டாய் தங்கமே. கேட்டதும் ஓம் சாய்ராம் என்று சொல். நிச்சயம் உனக்கு நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.